Very good morning, students. We are studying the chapter is Application of Matrices and Determinants. Today I want to teach exercise 1.1 problems. Before that, I want to recall some definitions and theorem. The first definition is adjoint of a square matrix. Adjoint of a square matrix means it is transpose of a cofactor matrix. It can be written as adjoint A equal to Aij the whole transpose. The next definition is singular and non-singular matrix. ஒரு மேட்ரிக்ஸை சிங்குலர்னு சொல்லணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். சப்போஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ மீன் தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ரீகால் த தியரம் 1.3. தட் இஸ் if a matrix A is a square matrix. If suppose a matrix having an inverse means that matrix should be non-singular. This is the first thing. And second thing is, if suppose the matrix is non-singular mean that matrix having an inverse. So the converse is also true. And formula for finding inverse, that is A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. The next one is, if suppose the determinant value is 0 mean that matrix is called singular. The singular matrix having no inverse. If suppose the matrix is a singular matrix means singular matrix has no inverse. That's all. So I want to teach the exercise 1.1 problems. The first problem is find the adjoint of the following. 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3க்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை லெட் ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துருக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா த சைன் இஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த சைன் போட்டு ஒவ்வொன்றுக்கும் மைனர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ -3ங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு மைனர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த -3ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் இஸ் -3. சாரி, இந்த -3 அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் எலமெண்ட் இஸ் 2. ஸோ அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட் இந்த 4ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மைனர் வேல்யூவை இந்த பிளேஸில் கரெக்டாக எழுதணும். இப்போ இந்த 4ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் எலமெண்ட் இஸ் 6. அதை இந்த பிளேஸில் எழுதணும். மைனஸ் சைன் வந்து மைனஸ். ஸோ இந்த இடத்துல -6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 6ங்கிற எலமெண்ட்டுக்கு எழுதணும். தென் 6 அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் எலமெண்ட் இஸ் 4. ஸோ இப்போ இந்த 4ங்கிற எலமெண்ட்டை இந்த பிளேஸில் எழுதணும். அதோட மைனஸ் சைன் மைனஸ். ஸோ இங்கே -4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 2ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணுவோம். தென் த ரிமைனிங் எலமெண்ட் இஸ் -3. அதை இந்த பிளேஸில் எழுதணும். இதுக்குரிய சைன் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு adjoint of A. Adjoint of A it is transpose of cofactor matrix. அப்போ இந்த cofactor matrixக்கு transpose எடுக்கணும். Transposeனா interchanging rows to column or column to rows. அப்போ இந்த ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ அப்போ 2 -6 இருக்குது அப்படின்னா இதை காலமாக எழுதிக்கணும். -4 -3னா அதை காலம் வைஸ் எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் 2x2க்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்குது. கிவன் ப்ராப்ளமை ஏன்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். வி ஆர் இன்டர்சேஞ்சிங் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த 2 மெயின் டயகனல் எலமெண்ட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த டயகனல் எலமெண்ட்ஸில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ டேரெக்டாக 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ எழுதலாம். மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். டயகனல் எலமெண்ட்ஸில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். ஸோ கிவன் ப்ராப்ளமை ஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்க சைன் என்னது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இது எல்லாமே ஆல்ரெடி செகண்ட் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்த்தது தான். ஸோ நவ்
adjoint A find out பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் A ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு இப்போ 2ங்கிற எலமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும். த ரிமைனிங் இஸ் 4 1 7 2. அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய காலமையும் ரோவையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் இஸ் 3 1 2. அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த 1ங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் இஸ் 3 4 3 7. அதை இந்த பிளேஸில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இந்த 3ங்கிற எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். இதோட மைனஸ், ஸோ இங்கே மைனஸ் போட்டிருக்கிறோம். 3 இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் இஸ் 3 1 7 2. நெக்ஸ்ட்டு 4ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 4ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த காலமையும் டெலீட் பண்ணுவோம். தென் த ரிமைனிங் இஸ் 2 1 3 2. இந்த நடுவில் மிடில் இருக்கக்கூடிய காலமை டெலீட் பண்ணணும். ஸோ தட் இஸ் 2 1 3 2. நெக்ஸ்ட்டு 1ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். இப்போ இந்த 1ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும்னா ரிமைனிங் இஸ் 3 4 3 7. நெக்ஸ்ட்டு இந்த 3ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 3ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும். தென் த ரிமைனிங் இஸ் 3 1 4 1. அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு 7ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 7ங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய இந்த காலமையும் ரோவையும் டெலீட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இஸ் 2 1 3 1. அதை கரஸ்பாண்டிங் பிளேஸஸில் எழுதணும். இதுக்கான மைனஸ் சைன் வந்து மைனஸ், ஸோ அங்கே மைனஸ் போட்டுருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிச்சோன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 3 3 4. அதை இந்த பிளேஸில் எழுதிடணும். இது வந்து கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸில் அந்த ஒவ்வொரு டிட்டர்மினன்ட்டுக்கும் எப்படி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது தெரியும். ஜஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 4 2s are 8 மைனஸ் 1 7s are 7. ஸோ 8 மைனஸ் 7. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் இந்த மைனஸை வெளியில் அப்படியே போட்டிருக்கிறேன். 3 2s are 6 மைனஸ் 1 3 is 3. So 6 minus 3. Next 3 7s are 21 minus 4 3s are 12. அது அப்படியே எழுதியிருக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிட்டர்மினன்ட் வேல்யூவையும் இங்கே கண்டுபிடிச்சி இதில் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 1ன்னு வருது. இது என்னது அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதி அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கேன். ஸோ இது டிரான்ஸ்போஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? we are interchanging rows to column. ஸோ காலமை ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே அல்லது ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது காலமை ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ என்னது அப்படின்னா 1 minus 3 9. அதை இங்கே காலமாக எழுதிக்கலாம். செகண்ட் ரோ வந்து 1 1 minus 5. அதை செகண்ட் காலமாக எழுதிக்கலாம். தேர்ட் ரோ இஸ் -1 1 -1. ஸோ அதை தேர்டு காலமாக எழுதியிருக்கிறோம். தட்ஸ் ஆல். த தேர்ட் ஒன் இஸ் 1 by 3 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இப்போ அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ the given problem let A ஈக்குவல்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இதில் 1 by 3 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ப்ராப்ளமை விட இது சின்ன சேஞ்ச். பிகாஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு வெளியில் ஒரு ஸ்கேலார் இருக்குது. ஸோ இந்த வெளியில் இந்த மாதிரி ஸ்கேலார் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக அட்ஜாயின்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தப்பு. அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. அது தியரம் 1.3ல் ஃபோர்த் ரிசல்ட். தட் இஸ் அட்ஜாயின்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா டு தி பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. ஸோ ஸ்கேலார் வந்து மல்டிபிகேஷனோட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கேலாருக்கு n to the power -1 எடுக்கணும். லாம்டாங்கிறது என்னது அப்படின்னா ஹியர் 1 by 3. என்னங்கிறது என்னது அப்படின்னா ஆர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஹியர் ஆர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 3 cross 3. ஸோ n வேல்யூ ஹியர் 3. ஸோ ஜஸ்ட் வி ஹேவ் அப்ளைட். நம்ம என்ன மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸ்கேலார்ன்ட்டு இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ அட்ஜாயின்ட் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு லாம்டா டு தி பவர் n-1. ஹியர் n வேல்யூ இஸ் 3. ஸோ 3 - 1 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸை மட்டும் தனியாக பின்னு எடுத்துக்கிறோம். பிகாஸ் 1 by 3 இன்ட்டு இந்த ஸ்கேலார் இருந்தால் தான் ஏ. ஸோ இது மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறதுனால இது ஜஸ்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் 1 by 3 to the power 3 - 1 இன்ட்டு அட்ஜாயின்ட் பின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது இதுக்கு மட்டும் இப்போ நான் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி எழுத போகிறேன். ஸோ அப்போ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு 1 by 3 to the power 3 - 1 அட்ஜாயின்ட் பி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 3 to the power என்ன வந்துடும்? ஸ்கொயர்னு வந்துடும். தட் இஸ் 3 - 1 is 2. ஸோ 1 by 3 the whole square
நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்கேலாரை விட்டுருவோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 2 அக்கராக இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணி இந்த இதை டிட்டர்மினன்ட் பிளேஸில் எழுதுவோம். நெக்ஸ்ட் இந்த 2ங்கிற அக்கராக இருக்கக்கூடிய இந்த பிளேஸு இந்த காலமையும் இந்த ரோவையும் டெலீட் பண்ணுவோம். we are deleting this row and this column. then the element is -2 2 1 2 அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த 1ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 1ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணுவோம். ரிமைனிங் இஸ் -2 1 1 -2 அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் -2. இதே மாதிரி இந்த -2 அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணுவோம். 2 1 -2 2 அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு 1ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணுவோம். the remaining element is 2 1 1 2 அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 2ங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணுவோம். ரிமைனிங் இஸ் 2 2 1 -2 அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த 1ங்கிற எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 1ங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணுவோம். then the remaining is 2 1 1 2 அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த -2ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ -2ங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய காலமையும் ரோவையும் டெலீட் பண்ணணும். ரிமைனிங் இஸ் 2 1 -2 2 அதை இந்த பிளேஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 2ங்கிற எலமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணுவோம். ரிமைனிங் இஸ் 2 2 -2 1 அதை இந்த லாஸ்ட் பிளேஸில் எழுதிடுவோம். அண்ட் தென் மைனஸ் சைன் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அந்த சைனும் போட்டிருக்கணும். இந்த ப்ராப்ளம் டேரெக்டாக நான் அட்ஜாயின்ட்டே எழுதியிருக்கிறேன். அதனால் டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் இங்கே போட்டேன். டிரான்ஸ்போஸ் எடுக்க மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு உள்ள வேல்யூவுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட்டு இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆஃப் திஸ்ன்னு போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை கண்டுபிடிச்சிடணும். தட் இஸ் 1 × 2 is 2 minus -2 × 2 is -4. ஸோ -4. நெக்ஸ்ட்டு இந்த வெளியில் உள்ள மைனஸ் அப்படியே இருக்குது. -2 × 2 is -4 minus of 1 × 2. ஸோ -2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு -2 × -2 is 4 minus of 1 × 1 is 1. ஸோ இது மாதிரி ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் எலமெண்ட்டுக்கும் இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கிடுவோம். அதுக்கு இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த வேல்யூஸ்க்கு இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம். டிரான்ஸ்போஸ்னால் இன்டர்சேஞ்சிங் ரோஸ் டு காலம் ஆர் காலம்ஸ் டு ரோஸ். அப்போது இந்த காலமை ரோவாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ரோவாக காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன். வெளியில் உள்ள ஸ்கேலார் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இட் இஸ் டிவிசிபிள் பை 3. எல்லா எலமெண்ட்ஸுமே எல்லா ரோ அண்ட் காலம்ஸ் எல்லாமே 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதுலேருந்து காமனாக த்ரோட்டாக 3 மட்டும் வெளியில் எடுத்துருக்கிறோம். ஸோ 6 / 3 is 2 -6 / 3 is -2 3 / 3 is 1. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 3ஆல் டிவைட் பண்ணி உள்ள எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். 3ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3 இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதியிருக்கிறோம். இதுதான் adjoint A. தட்ஸ் ஆல். The next problem is find the inverse of the following if it is exist. If it is exist ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? த ஃபஸ்ட் பிகாஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா இன்வெர்ஸ் கிடையாது. இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளமை let A ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இது ஃபஸ்ட்டு வந்து சிங்குலராக நான் சிங்குலரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து இந்த வெர்டிக்கல் லைனுக்கு மிடில் இந்த மேட்ரிக்ஸை எழுதணும். ஸோ -2 4 1 -3 -2 × -3 is 6 minus of 1 × 4 is 4. அப்போ 6 - 4 is 2. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ is not equal to 0. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹேவிங் அன் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது அப்படின்னா 1/determinant of A into adjoint A. ஸோ adjoint A 2x2 மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஸோ கிவன் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா -2 4 1 -3 இது கிவன் ப்ராப்ளம். இதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு தான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா adjoint A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு
2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஈஸியாக ஒரு மெத்தட், இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ -2ஐ -3ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த பிளேஸில் எழுதிக்கணும். இந்த டயகனல் எலமெண்ட்ஸில் ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ -4 இங்கே -1 அதை மட்டும் எழுதிக்குவோம். இது டேரெக்டாக அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் ஏ இன்வெர்ஸ் ஃபார்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ இஸ் 2. ஸோ இங்கே என்ன வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 2ன்னு அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூவை அப்படியே எழுதியிருக்கிறோம். அந்த செகண்ட் ப்ராப்ளம் இஸ், அந்த கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளமை லெட் ஏ ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதுவும் சிங்குலர் மேட்ரிக்ஸாக நான் சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸை 2 வெர்டிக்கல் லைன்களில் மிடில் ரெப்ரசென்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இதுதான் டிட்டர்மினன்ட். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படித்தாச்சு. அது என்ன அப்படின்னா 5 இன்ட்டு இந்த 5 ஏக்கராக இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் 5 1 1 5. அதோட வேல்யூவை இங்கே எழுதிடலாம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 5 இன்ட்டு 5 5 25 -1. ஸோ இது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரோ வழி எக்ஸ்பான்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா we get the answer is 112. So 112 is not equal to 0. So அப்போ determinant of A is not equal to 0. Determinant A not equal to 0 இருந்தது அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் தியரம் 1.3யோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா 1/determinant of A into adjoint A. ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ கிவன் ப்ராப்ளம் எழுதியிருக்கிறேன். இந்த கிவன் ப்ராப்ளமில் இப்போ 5ங்கிற எலமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த 5ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் இஸ் 5 1 1 5. அதை இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1ங்கிற எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 1ங்கிற எலமெண்ட் அக்கராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணணும். ரிமைனிங் இஸ் 1 1 1 5. அதை இந்த பிளேஸில் எழுதணும். அதுக்கான சைன் மைனஸ். நெக்ஸ்ட்டு இந்த 1ங்கிற எலமெண்ட்டுக்கு அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணுவோம். தட் இஸ் 1 5 1 1. இது இப்படி எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு ரோவுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ டிட்டர்மினன்ட்டோட எக்ஸ்பான்ஷன் தெரியும். ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூன்னு போடணும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி போடணும். 5 5 25 மைனஸ் 1 into 1 is 1. நெக்ஸ்ட்டு 1 5 is 5 மைனஸ் 1 into 1 is 1. வெளியில் உள்ள மைனஸ் அப்படியே எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 into 1 is 1 மைனஸ் ஆஃப் 1 into 5 is 5. அதை இங்கே அப்படி எழுதியிருக்கோம். இது மாதிரி செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவுக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம், ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வரும். இதுதான் என்னது அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஸோ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுத போகிறேன். அப்போ இங்கே 24 -4 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு காலமாக எழுதிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ -4 24 -4 இருக்குது. அதை செகண்ட் காலமாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு -4 24 இருக்குது. அதை தேர்டு காலமாக எழுதிக்கலாம். இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏயில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே டிவிசிபிள் பை 4ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ 4 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 24 divided by 4 is 6 and -4 divided by 4 is -1. -4 divided by 4 is -1. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். A inverse formula is 1/determinant of A into adjoint A. So determinant A value is 112. ஸோ இங்கே determinant Aக்கு பதிலாக 112ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். adjoint A மேட்ரிக்ஸ் வந்து 4 into this மேட்ரிக்ஸ் அதை அங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அதோட வேல்யூ இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 4ஐயும் 112ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28ன்னு வரும். ஸோ ரிமைனிங் இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதியிருக்கிறோம். இதுதான் ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ செகண்டில் தேர்ட் டிவிஷன் இருக்குது. தட் இஸ் ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதே மாதிரி நிறைய மாடல் பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் இஸ் அன் அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.